வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸில் உள்ள தேவையில்லாத ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இல்லை ட்ரெஸ்ஸு டைட் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸில் என்னோடய கஸ்டமர் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை அவங்க வெளியில் எங்கேயோ கொடுத்து தச்சுருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸில் இந்த பஃப் ஸ்லீவும் அவங்களுக்கு பிடிக்கலையாம். இன்னொன்று இது லென்த்தும் கம்மியாக இருக்குது, எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை, இதை எனக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஸ்லீவ் வச்சு தச்சு கொடுங்கன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். அதை வந்து என்னோடய இன்னொரு ஸ்டூடெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம எப்படி பிரிக்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை உல்ட்டா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கையை நம்ம ஃபுல்லாக பிரித்து எடுக்கணும் இவங்களோட பாடியிலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க தையலெல்லாம் நம்ம பிரிச்சிடலாம். இதுக்கு ஸ்டிச் ரிமூவர்னு ஒன்று கடையில் விற்கும். அது இப்போ இங்கே என்கிட்ட இல்லாத காரணத்தினால நான் வந்து பூக்களையே எப்படி பிரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரஃப் அடிச்சிருப்பாங்க, இது கொஞ்சம் ரொம்ப எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிச் ரிமூவர்னு ஒன்று கடையில் விற்கும், நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது நான் இங்கே வெளியூருக்கு வந்திருக்கனால என் கையில் அது இல்லை, அதனால் நான் பூக்கு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தைச்சிருக்காங்கல்ல, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தையல் ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதை பிரிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ஃபுல்லாக அந்த மொத்தமாக இருக்க பிளேஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் பிரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஒரு தையலாக இழுத்திங்கனாலே வந்துடும். அப்போ பின்னாடியும் நம்ம இந்த மாதிரி ஒரு தையலை மட்டும் இப்படி இழுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு இப்படி வரும். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 தையலுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் சிங்கிளாக இழுங்க. இந்த இப்படி உள்ளே விடுறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விடணும். பாருங்கள், இப்போ நான் வந்து ட்ரெஸ்ஸோட நூலுக்குள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நூலும் சேர்ந்து பிஞ்சு வந்துடும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டு இந்த நூலை மட்டும் நம்ம இழுக்கணும். நம்ம எந்த நூல் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் நம்ம இழுக்கணும். இழுத்துட்டு முன்னாடி பின்னாடி இப்படி இழுத்துட்டே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி 2 சைடுமே இப்படி மாற்றி மாற்றி இப்படி இழுக்க வேண்டியது தான் அடுத்து. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. அதுக்கடுத்து ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி இழுத்தீங்கனாலேயும் வந்துடும் 2 சைடுமே. கை மட்டும்தான் இப்போ நம்ம பிரிக்கணும். ஸோ கை அளவுக்கு இந்த மாதிரி நம்ம தையலை பிரித்ததுக்கப்புறம் அடுத்து இந்த கையோட சுற்று இருக்குல்ல, பாடியோட அம்போடையும் ஸ்லீவையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம பிரித்து எடுக்கணும். ஸோ இதில் வந்து சேம் கலராக இருக்கிறதுனால நம்மளுக்கு இதில் எந்த தையல் நம்ம பிரிக்கணுன்ற நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஆப்போசிட் சைடு திருப்பிக்கோங்க. டிஃப்ரெண்ட் கலராக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் திருப்பிக்கோங்க. இதில் இருக்க தையலை நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். கையில் 2 தையல் போட்டிருக்காங்க, 2யுமே நம்ம பிரிக்கணும். ஸ்டார்டிங்கில் அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இதில் வந்து ரஃப் அடிச்சிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நம்ம பிரிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா பேருக்கு பிரிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாமா சொல்லித்தரீங்கன்ற மாதிரியெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. பட் இது தெரியாதவங்களும் இருக்கலாம். இப்போ பிகினர்ஸாக இருக்கிறாங்க, சின்ன பசங்க கூட இப்போ எல்லாருக்குமே 10th 12th லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து அவங்க ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கும்போது அவங்க இந்த லைனில் வரும்போது அது தெரியாமல் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்காக இதில் டீட்டெயிலாக நான் போடுறேன். ஒரு சைடு நம்ம பிரிச்சுட்டோம்னாலே இன்னொரு சைடு பிடிச்சி அதை இழுத்தோன்னா, இப்போ இந்த சைடு இந்த பாதி வரைக்கும் இருக்கிறத நான் அந்த சைடு பிச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் இப்படி பிடிச்சி இழுத்தாலே அது எவ்வளோ தூரம் நம்ம அந்த சைடு பிச்சிட்டோமோ அந்தளவுக்கு நமக்கு நூல் ஃப்ரீயாகவே வந்துடும். அதை பிடிச்சி நம்ம இப்படி இழுக்கிறது தான் வேலையாக இருக்கும் நம்மளுக்கு. அப்படி வெளிச்சமாக இருக்கா வீடியோஸ்? பாதி வரைக்கும் பிரிச்சுட்டு நம்மளால் இந்த சைடு இப்படி இந்த நூல்லேருந்து எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சா இப்படி 2 துணியும் இப்படி இழுத்துருங்க. இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கிட்டு சென்டரில் அந்த நூல் தெரியும், தச்சிருக்க நூல் வந்து சென்டரில் தெரியும். அந்த ஸ்டிச் ஓப்பனர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வச்சு இப்படி உள்ளே நம்ம அழுத்தி அப்படியே ஈஸியாக பிரிச்சிடலாம். ஒரு சில கிளாத்துக்கு இப்படியே இழுத்தாலும் அது ஈஸியாக பிரிஞ்சு வரும். பட் இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் வந்து கிழிஞ்சிரும். இப்படி கூட எடுக்கலாம்.
ஆனால் எல்லாத்த விட ஈஸியான மெத்தடு அப்படி பிடிச்சி இழுக்கிறது. அது ஒரு நிமிஷத்தில் நம்ம ஃபுல்லாக பிரிச்சிட முடியும். இப்படி நம்ம எடுத்துகிட்டே வந்தோம்னா ஒரு தையலாக நம்ம இப்படி பிரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு தையலாக இது இப்படி பிரித்தா ரொம்ப நம்மளுக்கு டிலே ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அந்த மெத்தடில் சொல்லி கொடுத்தேன். அதனால் இது ஒரு மெத்தட் இருக்குன்றதுக்காக இதையும் நான் ஷோ பண்ணேன். இப்போ நீங்கள் இந்த பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள், உங்களுக்கு 3 தையல் தெரியும். ஸோ 3 தையலையுமே பிரிக்கணுமா அப்படின்னா பிரிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு தையல் வந்து இந்த லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணி அடிச்சிருப்பாங்க. அதோட ஸ்டிச்சஸ் இந்த ஒரு லைன் இருக்கும், நம்ம இந்த துணியை தைச்சது 2 லைன் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த சைடும் பார்த்துக்கோங்க, எந்த தையல் வந்து 2 சைடுமே இருக்குதோ அது 2யுமே நீங்கள் பிரிக்கணும். 3 தையல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு சிலர் வந்து ஸ்லீவுக்கு ஒரு தையல் மட்டும் கூட போட்டிருக்கலாம். சும்மா அவங்களே ஓனாக தைக்கிறவங்க ஒரு தையல் மட்டும் கூட போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணியிருக்கதையும் சேர்த்து நம்ம பிரிச்சிடக்கூடாது. 2 தையல் வேணும்னு அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரியான கிளாத்தெல்லாம் எப்போயுமே தைச்சிட்டா உங்கள் ஓவர்லாக் போட சொல்லிடுங்க. உங்ககிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லைனாலும் கடையில் கொடுத்தாது ஒரு ஓவர்லாக் போட சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் பிரிஞ்சு வராது. இப்போது இது பாருங்கள், இவ்வளோ 2 நூல் அளவுக்கு தான் இந்த தையலில் இருக்குது. ஒரு 2-3 தடவை போட்டால் அதுவும் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து வேஸ்ட்டான மாதிரி ஆகிடும். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் ஓவர்லாக் போட்டுறது கொஞ்சம் லைஃபு எக்ஸ்ட்ரா வரும். பிரிஞ்சு வராமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல அந்த ட்ரெஸ்ஸை. இப்போ ஃபுல்லாக பிரிச்சாச்சா? ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துடணும். இப்போ நான் பண்ண இதே தான் இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்லீவுக்கு பண்ணி காட்டுவாங்க. இவங்க வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு. இவங்க இப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்காங்க கிளாஸ் கற்றுக்கணுன்னு. எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நான் பண்ண மாதிரியே பண்ணிடா. ஒரு ஸ்லீவ் நான் உங்களுக்கு பிரித்து காட்டினேன்ல, ஸோ இப்போ அதோட இன்னொரு ஸ்லீவை இவங்க வந்து உங்களுக்கு காட்டுறாங்க. பார்த்துடா, கையில் குத்திக்கிடாத. வரல, வரும், கொஞ்சம் நிதானமாயிடு. பொறுமையாக ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் எடு. இங்கே ஸ்டார்டிங் இருக்கா? ஏன்னா அங்கே நான் ரஃப் அடிச்சிருப்பாங்க. ரஃப்னா பின்னாடி வந்து போயிருப்பாங்க. நிறையா தையல் போட்டிருக்கிறதுனால உனக்கு வந்து எடுக்க முடியாது. எப்பயுமே பிரிக்கும்போது இந்த சைட்லேருந்து வா. நம்ம உடம்பு எங்கிட்டு இருக்கோ அந்த சைட்லேருந்து பிரிச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஏன்னா லூஸ் இருக்குது, டைட் இருக்குது, பிரித்து விடுங்கன்னு சொன்னால் நம்ம இந்த சைடு தான் பிரிப்போம். உங்ககிட்ட இருக்கிற தையல் நம்ம பிரிக்க மாட்டோம். புரியுதா? இப்போ உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸே டைட்டாக இருக்குது, நீ பிரிக்கணும்னா அந்த சைடு எந்த தையல் இருக்கோ அதை தான் நீ பிரிக்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் இப்போ இங்கேருந்து இந்த இருக்குல்ல, நான் எப்படி கை வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உன்னோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் எப்படி வச்சுக்கணும். இப்போ வச்சுக்கிட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்தேவும் நீ பிரிக்கணும்.
கரெக்டாக அந்த ஒரு ஸ்டிச்சும் உனக்கு தெரியும்ல, அந்த ஒரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் விட்டுட்டு இந்த ஒரு 5 தையல் வரைக்கும் அப்படி பிரிக்கணும். வருதுல்ல இப்போது இந்த அளவுக்கு வந்துருச்சா? இன்னும் நீ ஊசி யூஸ் பண்ண தேவையில்ல, அதை பிடிச்சி அப்படியே இழு வந்துடும். வெரி குட். இப்போ வந்து இங்கிட்டு பண்ணிட்டியா, அதை அப்படியே இப்படி பேக் சைடு இந்த இதை மட்டும் கொஞ்சம் இழுத்துட்டியா? இப்போ அதை எடுத்துட்டியாப்பா? இப்போ அதே மாதிரி இன்னொரு தையல் இருக்குல்ல, இப்போ இந்த தையலை பிரி. இதை நீ ஒரே டைம்லேயே ரெண்டையும் சேர்த்தே கூட நீ பிரிக்கலாம். உனக்கு தெளிவாக புரியணுன்றக்காக ஒன்று ஒன்றா பிரிக்க சொல்கிறேன், ஓகேவா? கேர்ஃபுல்லாக எடுப்பார். அந்த ப்ளூ நூலை சேர்த்து இழுத்துருக்க பாரு, கரெக்டாக அந்த மெரூனுக்குள்ளே மட்டும் விட்டு இழு. ஏய் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடுச்சான்னு பாரு. கீழே கொஞ்சம் இருக்குல்ல. இப்போ வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கதை பிரித்தாச்சு. நெக்ஸ்ட் எதை பிரிக்க சொன்னேன்? நெக்ஸ்ட் இந்த கையும் இந்த பாடியும் ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல, இதை பிரிக்கணும். அது ஃபுல்லாக பிரிக்கணும்னா தான் நீ அங்கே பிரிக்கணும். நம்ம ஸ்லீவ் மட்டும் தானே ரிமூவ் பண்ணுறோம். அது பரவாயில்ல, திரும்ப தச்சுக்கலாம். ஓகே, புரிஞ்சிருச்சுல? இப்படிதானே? இங்கே வந்து உனக்கு ரஃப் அடிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் நூல் வந்து உன் கையில் பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு நூல் வேணும்ல. அதனால் ஒரு 5 தையலை பிரித்து விட்டினா கொஞ்சம் நூல் வந்து கையில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதை பிடிச்சி ஈஸியாக இழுத்துடலாம். ஆமாம், 2 இருக்கும். அந்த ப்ளூ நூலை வந்து பிடிச்சி இழுக்கக்கூடாதுங்க பாரு, தெரியுதா சுருக்கமானது? அந்த ப்ளூ நூலை நீ இழுத்தினா துணி டேமேஜ் ஆகிடும். கேர்ஃபுல்லாக இந்த 2 தையல் ஜாயிண்ட் ஆகிருக்கும் தெரியுமா? இங்கே பாரு, 2 ஒன்றா இழுக்கணுமா? இல்லை ஒன்று ஒன்றா கூட நீ பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இருக்கா ஒரு தையல், அந்த இது தையல் உனக்கு தெரியுதுங்கண்ணே? இந்த ஒரு தையலுக்குள்ளே நீ ஊக்க விட்டினா ஈஸியாக வரும். அந்த தையலுக்குள்ளே நீ அந்த பின்னை விடணும் உள்ள. அதில் விடும்போது அந்த ப்ளூ நூலில் எடுத்திருக்கான்னு பார்த்து கேர்ஃபுல்லாக இழு. அதை அப்படி இழுக்கிறீல, இழுக்கும் போதே உங்கள் 2 தையலும் கிட்ட தானே இருக்குது. ஸோ அப்படி அந்த பின்னை உள்ளே விட்டுட்டு அப்படியே இது வரைக்கும் நீ உள்ளே விட்டு இப்படி வெளியில் இழுக்கலாம். அப்படிங்கும்போது 2 தையலும் சேர்ந்து உனக்கு வந்து ஓப்பன் ஆகும். இல்லைனா பக்கத்தில் இன்னொரு தடவை இது மட்டும் எடுத்துட்டின்னா அப்படியே 2டையுமே ஒரே டைமில் ப்ளூ லைன் சேர்த்து விட்ருக்க பாரு, 2டையுமே ஒரே டைமில் நீ இழுத்துடலாம்ல. அந்த ப்ளூவை மட்டும் விட்டுட்டு அந்த 2 மெரூனையும் பிடிச்சி இழு. இழுத்தா ஓப்பன் ஆகிடும் உனக்கு. இது இப்படி ஆயிடுச்சு. அதான் நீ அந்த இடத்துல அந்த ப்ளூவை இது பண்ணிடல, அதனால் அது அப்படி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. நீ ஓப்பன் பண்ணு. அப்படி இழுக்கக்கூடாது. அப்படியான இழுக்க சொன்னேன், அந்த வெறும் நூலை பிடிச்சி தானே இழுக்க சொன்னேன். பாப்பா அப்படி இல்லைடா. இப்படி 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 எடுக்கலாம்ல? அப்படியே எடுக்கலாம். எவ்வளோ தூரம் நீ அப்படியே எடுத்துக்கிட்டே வருவ? அது ரொம்ப லேட் ஆகும். வரும் 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 வரும். இந்த இருக்குல்ல அந்த மெரூன் கலர் நூல் எடுத்திருக்கீல, அப்படி அக்கக்கூடாது, பிடிச்சி இழுக்கணும். நீ பண்ணுறத அந்த இடத்துல அதை அத்துடுற. இழுத்தா துணி சுருங்குதுங்கிறியா? இந்த தையலும் கட் ஆகுது.
புரியல. அது இப்படி இப்படி இழுத்தோம்னா இதுவும் அப்படியே ஒரு மாதிரி வருது. புரியுதா? இப்போ இங்கே இருக்கா இந்த மெரூனு, நீ என்ன பண்ணுற, இதை இந்த இடத்துலே வச்சு இப்படி பிடிச்சி இப்படி கட் பண்ணிடுற. இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு இந்த சைடு இழுக்கிறதுக்கு நூல் அவ்வளவா நிறையா கிடைக்காது. இப்போ இதை பிடிச்சிக்கோ, இப்படி ஓகே கொஞ்சமாக கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக இருக்கா, அப்போ நிறையா இருந்துச்சுல. ஸோ இப்படி இழுத்து நீ பிடுங்கும்போது இப்போ பண்ணது கரெக்டு. அப்படி இழுக்கும்போது என்ன பண்ணும், உனக்கு ஆப்போசிட் சைடில் நீ இழுக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் வந்து கிடைக்கும். அங்கே ஓப்பன் பண்ணவே நீ வேண்டாம், இந்த சைடு மட்டும் நீ பண்ணால் போதும். புரியுதா? உனக்கு எதுக்கு வரமாட்டேங்குது தெரியுதா? நீ இந்த சைடே பிக்கிற, அதை உன் சைடு இழு. தையல் எங்கிட்டு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே இழுத்துட்டு போ. இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுற. இப்போ இங்கிட்ட இழுத்துட்டில, இந்த சைடு இழுத்ததுக்கப்புறம் அப்படியே பின்னாடி திருப்பிடணும். இங்கே லூஸ் ஆகிருக்கா தையல், அதை பிடிச்சி இழுக்கணும். ஒரே சைடே பண்ணாலும் வராது உனக்கு, 2 சைடு மாற்றி மாற்றி தான் பண்ணணும். வெரி குட். இப்போ இழுத்தில இப்படி தான் இழுக்கணும். வலிக்கிட்டே இருக்கு. பதட்டப்படாமல் பண்ணு, ஒன்றும் ரிலாக்ஸாக பண்ணு. நீ பதட்டப்பட்டியெல்லாம் உனக்கு ஒன்றுமே வராது. ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணு. இப்படி இருக்கு தையல், அந்த இடத்துல 2-3 தையல் அப்படி கொடுத்துருக்காங்க போல். அதே ஓகேவா? ஆமாம், எல்லா தையலையும் பிரித்தா தான் பிரிக்க முடியும். ஓப்பன் பண்ணிட்டியா? வெரி குட். பல்ல வச்சு கடிச்சா வந்துருங்கள. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டு இதை பிரிச்சுருக்காங்க, இந்த ஸ்லீவை. இந்த ட்ரெஸ்ஸு கூட அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். பை. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள்.